ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட கீரை வந்து ரெடி பண்ண போகிறோம். கீரை பொரியல். வாங்க, இது பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க, நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அம்மா வந்து வெளியில் போயிட்டாங்க, அதனால் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. கீரை வந்து அரிஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கீரையை நம்ம இப்போ பொரியல் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படி கீரை செய்வோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்வேன். அதில் ஏதாவது குறைந்தா நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்போவுமே செய்கிற மாதிரி தான், அம்மா செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கீரை பார்த்திங்கன்னா இந்த கீரை தான் செய்ய போகிறோம். இது கீரை சிறுகீரையாக என்ன கீரை, கீரை பேர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த கீரை தான் செய்ய போகிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை செய்கிறதுக்கான எல்லா இதுவுமே கட் பண்ணி வச்சாச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கீரைக்கு போட மாட்டீங்க, ஆனால் நான் ஒரே ஒரு பெரிய தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். கடுகும் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வாங்க நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். எல்லாமே ஸ்டவ் பக்கத்தில் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அந்த இடம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அம்மா வந்து ரைஸ் காலையிலே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் கீரை செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கடாய் எடுத்து வச்சுப்போம். கடாய் எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாய் காயிட்டுன்னு சொல்லி எண்ணெய் அடுத்தது ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். கீரைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும், அதனால் நான் அதிகமாக ஊற்றிக்கிறேன். கேமராமேன்லாம் நமக்கு கிடையாது, நம்மளே கேமராமேனு, நம்மளே எல்லாமே. ஸோ மொபைல் ஸ்டாண்டும் இப்போ இருக்குது, ஆனால் அது எடுக்க முடியாத இடத்துல ஒரு இடத்துல இருக்குது. அது இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எடுத்துப்போம். அடுத்து கொஞ்சம் லைட்டாக கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுருவோம். வந்து கடுகு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பொரியுது. இப்போ என்ன பண்ணுவோம், உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுருவோம். போட்டு லைட்டாக வணக்கி விடுவோம். கரண்டியில் லைட்டாக தண்ணி இருக்குது, அதனால் ஒரு மாதிரி பொரியுது. கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம். ஓரளவு பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிட்டு அடுத்தது அவ்வளோதான், நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். அப்படியே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா வணக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வணங்கணும். கீரைக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். நான் பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவே போதுமானது. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போடுறதுனால ஸ்மெல்லு நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் தக்காளி வந்து யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் நாங்கள் வந்து கீரைக்கு எப்பவும் தக்காளி யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி போட போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி நல்லா நசுக்கி விடுவோம், நல்லா வேகிற வரைக்கும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளிக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நடுவில் என்னடா இது ஒரு மாதிரி சவுண்டு வருது, ஒரு மிஷின் சவுண்டு மாதிரி அப்படின்னு நினைக்காதுங்க. அது ஏன்னா எங்கள் பெரியம்மா வந்து சட்டை பை அடிச்சுட்ருக்காங்க, அதை பார்த்து பாருங்க. எங்கள் சோட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்குறான். ஸோ இந்த சவுண்டு, இந்த மிஷின் சவுண்டு தான் நமக்கு கேட்டுட்ருக்கு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டைமில் கீரை ஆட் பண்ண போகிறோம். இது பேர் வந்து தண்டு கீரையாம். எங்கள் பெரியம்மாவை கேட்டு நான் தெரிஞ்சுக்கினேன். இது வந்து நிறைய கீரை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பண்ணிக்கிட்டு தான் போட முடியும். ஒரே அடி எல்லாத்தையும் போட முடியாது. வச்சுக்கோம். இது நல்லா வளர்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் ஊற்றினா தான் கீரைக்கு நல்லாயிருக்கும். இந்த கீரைக்கு தண்டு கீரைன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மிளகா தக்காளி அதெல்லாம் வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை மட்டுமே தெரியும் பேர். இந்த கீரை பேரெலாம் தெரியாது. பெரியம்மா சொன்னாங்க, அதெல்லாம் தான் தெரியும். கீரை நிறைய இருக்குது. ஆனால் இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சமாக ஆகிடும். நம்ம ஃபுல்லாக கீரை போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லா தண்டுக்கீரையுமே இதில் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போடுறப்ப எவ்வளோ கீரை இருந்துச்சு, இப்போ எல்லாம் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ கீரையும் சேர்த்து கொஞ்சமாக தான் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டோமா, இப்போ வந்து கீரைக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டுறதுங்க, லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு கத்தலைன்னா கூட அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி ட்ரை ஆச்சுன்னா அடியில் தீஞ்சிரும். அதனால்
லைட்டாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். இப்போ நம்ம திரும்பவும் அதை கிளறி விடுவோம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிட்ருக்கேன். நம்ம தனியாக கேமராமேன்லாம் எதுவும் வச்சுக்கல, நம்மளே தான் எல்லாமே. இப்போ தண்ணி ஊற்றியுமே தண்ணி இல்லை பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டில் வச்சுருந்து இதேமாரி ஃபாஸ்ட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம கீரை வந்து நல்லா வதங்கிடும், அதாவது வெந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கீரை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை எடுத்து கீரையில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம கீரை பொரியல் ரெடி. தேங்காய் எவ்வளோ ஒயிட்டாக செம்மையாக இருக்குல்ல. தேங்காயை எடுத்து தேங்காய் துருவலை எடுத்து இதில் போட்டோம்னா நம்ம கீரை ரெடி, தண்டு கீரை ரெடி. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இது வந்துடும். ஸோ நம்ம செஞ்சுட்டு சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கீரையை வணக்கி விட்டுட்டு அது வேகட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் அதோட ஆவிலாம் அதுலேயே போயிட்டு நல்லா சீக்கிரமாக வேகும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தட்டு வச்சு மூடிங்க. நான் வந்து எதை வச்சு மூடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மூடி வச்சு தான் மூட போகிறேன். எதுக்காக இட்லி மூடி வச்சு மூடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆவி வந்து கொஞ்சம் போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் தட்டு வச்சுட்டிங்கன்னா அது சமமாக இருக்கும், அதனால அது அப்படியே வந்துட்டு வெந்து ஒரு மாதிரி தீஞ்சிடும் சீக்கிரமாக வந்துடும். இந்தமாதிரி ஃப்ரீயாக வச்சோம் அப்படின்னா அது ஆவி ஃப்ரீயாக போயிட்டு அதில் சீக்கிரமாக வந்துடும், கீழே அடியே தீயாது. அதுக்காக தான் இந்த இட்லி மூடியை வைக்கிறது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். நம்ம துருவின தேங்காய் எடுத்து நம்ம கீரையில் போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம கீரை பொரியல் ரெடி. சரி வாங்க, உங்களுக்கு வெந்ததையும் தேங்காய் துருவதையும் பார்த்துடலாம். ஓகேவா காய்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தேங்காய் துருவி இருக்கிறத வந்து எடுத்து நம்ம கீரையில் தேங்காய் போட்டதுக்கப்புறம் தான் அந்த கீரையோட அழகே இல்லை. இப்போ வந்து நம்ம நல்லா கிளறி விடுவோம். இப்போ வந்து நல்லா கிளறி விடுவோம். ரெடி. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க, இதில் ஏதாவது மாற்றிக்கணுன்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட சமையல்லாம் ஃபுல்லாக இல்லை, கீரை மட்டும்தான். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.